ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ரொம்ப நாள் கழித்து ஒரு ட்ரிப் போக போகிறேன். அது ஒரு பிளான் ட்ரிப். சென்னை டு ஆலப்பி. ஆலப்பி என்னோடய ஹோம் டவுன் தான். பட் வந்து இந்த vlog வந்து ஆலப்பி இது கிடையாது. ஒன் டே தான் அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறோம். பட் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ஒரு ஃபுல் vlog போடுறேன். இந்த வாட்டி ஒன் டே ட்ரிப் தான். ஸோ எங்கள் ஆச்சி, அத்தை, மாமா, கசின்ஸ் எல்லாரையும் தான் பார்க்க போயிருந்தேன். இதான் என்னோடய கசின். அண்ட் நாங்கள் ஒன் டே இருந்தாலும் இருக்கிற டைமை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணோன்னு ரீல்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் ஆலப்பிக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து பாலக்காடு போயிட்டோம். இன்டர்சிட்டியில் 4 to 5 hours ஜேர்னி. நைட்டு ரீச் ஆகிட்டோம். மெயினாக இந்த vlog பாலக்காடை பற்றி தான். அங்கே வந்து எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டோட பையனுக்கு மேரேஜ்க்கு அதுக்கு தான் நாங்கள் போகிறோம். ஸோ மார்னிங் 5:30க்கே வந்து முகூர்த்தம். அதனால் காலையிலே எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டேன். ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 o'clock போல் ரூமுக்கு வந்துட்டோம். ரூமுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் வெளில போகிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா மலம்புழா டேம். அது நம்ம ரூம்லேருந்து ஒரு 3 to 4 kilometers தான் இருக்குது. இது வந்து பாலக்காடில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு 5th or 6th படிக்கும்போது பாலக்காடு வந்திருக்கேன். அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வரேன். ஸோ அப்போ இருந்த அந்த மெமரிஸில் இப்போவும் அந்த மலம்புழா டேமுக்கு போனதெல்லாம் மெமரிஸ் வந்து ரீகலெக்ட் ஆச்சு. இவ்வளோ குளுத்தும் சம்மராக இருந்தாலும் கேரளா எப்போவுமே க்ரீனரி தான். இங்கே இன்னும் பியூட்டிஃபுல்லான சீன்ஸ் காட்டுறேன். ஃபஸ்ட்டு காட்டின இடம் வந்து அந்த சைட் போட்டிங் போகலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம போயிட்டுருக்கிறது வந்து ஒரு பார்க். அதுக்கப்புறம் அடுத்தது தான் வந்து டேம். இந்த 3 தான் மெயின் ஸ்பாட் இந்த இடத்துல. இது கிட்டத்தட்ட மொத்தமாக வந்து நம்ம உள்ள அந்த டேம் கிட்ட போகிறதுக்கே ஒரு 2 kilometers நடக்கணும். அவ்வளோ தூரம் இருக்குது. வா அப்பா, இவ்வளோ தூரம் நடந்து வந்ததே இந்த சீனரியை பார்க்க தான். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. செம்ம வெயிலாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது அந்த வெயிலெலாம் அப்படியே தெரியல. ஆக்சுவலி வெளியில் நிறைய ஷாப்ஸில் வந்து கொடை ஹேட்லாம் வச்சுருந்தாங்க. அப்போ புரியல, இப்போ புரியுது. ஊருக்கெலாம் போனால் இந்த மாதிரிலாம் வெயிலெலாம் பட்டு டேன்லாம் ஆகி அதுக்கப்புறம் அது திரும்பியும் மேக் ஓவர் பண்ணிட்டு வரணும். அதுதானே ஒரு இது. ஸோ வந்து அதெல்லாம் எதுவுமே தெரியல. பட் நாங்கள் வந்து டேம் வந்து ஃபுல் தூரம் நாங்கள் போகல. ஏன்னா கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால ஹாஃப் தூரம் போயிட்டு வந்தோம். பட் அங்கேயும் நிறைய ஷேட்ஸ் இருந்தனால கொஞ்சம் பெட்டராக இருந்தது. இருந்தாலும் சுற்றி நல்லா செல்ஃபீஸ் எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து அந்த டேம் மேலே அந்த இதில் நிற்கிறேன். பாருங்கள், கீழே ஃபுல்லாக வாட்டர். எப்படின்னா ஸ்லிப் ஆனால் செதறிடுவேன், அந்த மாதிரி ஒரு மூமெண்ட். ரோப் ரைட்லாம் இருக்குது இங்கே. பட் நம்மள மாதிரி அட்வென்ச்சர் பண்ணுறதுக்கு வந்து யாருக்கும் தில் இல்லாதனால நம்ம அதுக்கு போகல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து இங்கே தூக்கு பாலம் அப்படி சொல்லுவாங்க, அதாவது ஹேங்கிங் பிரிட்ஜ். இது வந்து நிறைய மலையாளம் மூவிஸில் இங்கே ஷூட்டிங் எடுத்திருப்பாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி ஆஃப் சீசனில் வந்து ஒரு ப்ளஸ் என்னென்னா, இப்போ வந்து வாட்டர் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதுவே சீசன் டைம் வந்தோன்னா இங்கெல்லாம் நிற்கவே முடியாது, அவ்வளோ வாட்டராக இருக்கும். ஸோ ஆஃப் சீசனில் வரும்போது இது ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இவ்வளோ தூரம் நடந்து வந்தனால பசிக்குது கை. ஸோ அதனால் அடிக்கடி ஒரு சின்ன ஒரு பைட் எடுத்தால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். என்ன சொல்கிறீங்க, கரெக்டாக? அடுத்து நம்ம போக போகிற இடம் தான் ரொம்ப 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 முக்கியமான இடம் கைஸ். இருங்க நான் காட்டுறேன். மெனு வந்து அரிப்பத்திரி, சிக்கன் கறி, முட்டைக்கண்ணு. அடுத்தது மெயின் சட்டி சோறு, அவியல், பொரியல், சிக்கன், மீன், ப்ரான், கப்பா எல்லாம் என்னோடய ஃபேவரெட்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்துட்டோம். செகண்ட் வந்து டே 2. இன்றைக்கி வந்து 2 ஸ்பெஷலான பிளேஸ்க்கு போக போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸிபிஷன். இது வந்து கேரளா கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுற ஒரு எக்ஸிபிஷன். ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் ரொம்ப வந்து நாலேஜபிளான ஒரு பிளேஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். இங்கே பாருங்கள், நம்ம சிஎம் கூட எடுத்த ஃபோட்டோ வந்து எப்படி தனியாக வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? சூப்பரில். இங்கே பப்ளிக்கு என்ட்ரி வந்து ஃப்ரீ தான், நோ காஸ்ட். இந்த எக்ஸிபிஷனோட மெயின் கண்டென்ட் என்னென்னா வந்து ஹெல்தி லைஃப் ஸ்டைலில் எப்படி நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷனை டெவலப் பண்ணலாம் அப்படின்றது தான். அது வந்து சாப்பாடாக இருக்கட்டும், இல்லை நம்ம யூஸ் பண்ணுற வெசலாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கட்டும், இல்லைனா இப்போ ஒருத்தவங்க வந்து எமர்ஜென்சியில் இருக்கும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு CPRலேருந்து எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. பேசிக்காக எனக்கு வந்து கார்டனிங் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் நம்ம இப்போ சிட்டியில் இருக்கிறனால நம்ம அளவுக்கு நம்மளால் அது பண்ண முடியாது. பட் இருந்தாலும் அவங்க வந்து சில பிளான்ஸு, அதுக்கான ஃபர்டிலைசர்ஸ், அதுக்கான பெனிஃபிட்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. அதுவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன்.
இந்த எக்ஸிபிஷன் வந்து ஆல் ஓவர் கேரளா வந்து இப்போ போயிட்டுருக்கு, பாலக்காடு மட்டும் இல்லை. இந்த சம்மர் டைமில் நடக்கிறனால குட்டீஸை கூட்டிகிட்டு வரும்போது ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷன் இப்போவே கொடுக்கறது வந்து இது ஒரு நல்ல ஸ்டெப் தான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் யாராவது கேரளாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அந்த எக்ஸிபிஷனில் போய் விசிட் பண்ணுங்கள். எல்லாருமே ரொம்ப இன்வால்மெண்ட்டாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அண்ட் அந்த வாலண்டியர்ஸுமே ரொம்ப இன்வால்மெண்ட்டாக கொஞ்சம் கூட சலிக்காமல் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் வந்து அட்ராக்ஷனுக்காக லைட்டாக சும்மா லைட்டிங்ஸ் மட்டும்தானே தவிர மெயின் கான்சன்ட்ரேஷன் வந்து இந்த கண்டென்ட் மட்டும்தான். ஸோ அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப். எக்ஸிபிஷன் முடிச்சுட்டு நாங்கள் வந்து லஞ்சுக்கு போயிட்டோம். லஞ்ச் முடிச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் இந்த ட்ரிப்பை வந்து நான் ஓகே பண்ணதுக்கான மெயின் ரீசனே வந்து இது தான். அதாவது வந்து ஃபால்ஸ் போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ ரொம்ப ரிசர்ச் பண்ணி ரொம்ப வந்து அனலைஸ்லாம் பண்ணி நாங்கள் வந்து கடைசியாக தோனி வாட்டர் ஃபால்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி போனோம். பட் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது வாட்டர் ஃபால்ஸில் வாட்டர் சுத்தமாக இல்லாதனால அங்கே குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணல. கைடு ஜஸ்ட்டு வந்து அங்கே அந்த ஃபாரஸ்ட்டை வந்து சுற்றி காட்டுவாங்க அப்படி சொன்னாங்க. ஃபாரஸ்ட்டை பார்க்கறக்கா நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அங்கே போனோம் சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டு சரி நெக்ஸ்ட் பிளான் பி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே இருக்கிறவங்க வந்து மீன் வெள்ளம் வாட்டர் ஃபால்ஸ் வந்து போங்க, அங்கே வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், இப்போ வந்து ஆஃப் சீசன்னாலும் நல்லா இருக்கும், குளிக்கலாம் அப்படி சொன்னனால அங்கேருந்து கொஞ்சம் தூரம் கொஞ்சம் தூரம் இல்லை ரொம்ப தூரமே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பஸ்ஸு ஆட்டோன்னு சொல்லிட்டு அப்படி மாறி மாறி ட்ராவல் பண்ணி கடைசியாக வந்து ஒரு நல்ல ஒரு ஆட்டோ அண்ணா கிடச்சனால அவங்க வந்து அந்த இடத்த பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஷார்ட் ரூட்லேயே நாங்கள் சீக்கிரமாகவே போயிட்டோம். ஏன்னா வந்து 5 o'clock வரைக்கும் தான் வந்து வாட்டர் ஃபால்ஸ் ஓப்பனில் இருக்கும். ஸோ இவங்க வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க. இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ட்ரீட்னே வந்து சொல்லலாம். அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் தான் அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ தான் நான் செல்ஃபியே எடுக்கிறேன். ஏன்னா இவ்வளோ நாள் நான் உருன்னு இருந்தேன். அங்கே போனதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்மைலிங் ஃபேஸாகவே நான் ஆக்கிக்கிட்டேன். இந்த மூமெண்ட்டுக்கு தாங்க நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஜஸ்ட் லுக்கிங் லைக் வாவ். கண்டிப்பாக இந்த மீன் வெள்ளம் வாட்டர் ஃபால்ஸை மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப எக்ஸலண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸு. பாலக்காடில் வந்து கண்டிப்பாக இங்கே வந்து போங்க. இங்கே ஆட்டோ அண்ட் பஸ் இப்படி மாறி வர மாதிரி தான் இருக்கும். இல்லை ஓன் டிரான்ஸ்போர்ட் இருந்தாலும் இன்னும் சூப்பர். அது முடிச்சுட்டு நாங்கள் வந்து டின்னர் வந்து சிம்பிளாக முடிச்சுட்டு சும்மா ஒரு விண்டோ ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் வந்து வந்துவிட்டோம். சென்னையில் பண்ணுற மாதிரியே. பட் வந்து சுல்தான்பேட்டுன்ற ஏரியாவில் தான் நாங்கள் போனோம். ரொம்ப 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 எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. சத்தியமாக சொல்கிறேன், சென்னையை விட சூப்பராக இருந்துச்சு. அது ட்ரெஸ்ஸு ஆக்சரிஸ் எல்லாமே. நான் எப்போவுமே நம்ம சென்னையை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். பட் வந்து அங்கே அந்தளவுக்கு இருந்துச்சு. ஸோ நீங்கள் எல்லோரும் பாலக்காடு போனீங்கன்னா அந்த ஏரியாவையும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோதான், நம்ம ரூமுக்கு போயிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் 10:30 AM வந்து நம்மளுக்கு ட்ரெயின் பேக் டு சென்னை. இது ஒரு ஷார்ட் ட்ரிப் தான், ஜஸ்ட் 3 days தான். ஸோ வந்து இந்த ட்ரிப் வந்து ரொம்பவே நல்லா போச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராச்சும் பாலக்காடு போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பாய், லவ் யூ லாட்ஸ்.